அவன் ஹனுமான் மோதிரத்தை முதல்ல கொடுத்துருக்கூடாதோ? முதல்ல கொடுத்துருந்தா தகவலே இல்லை, லெட்டர் எரியதா போல எரிஞ்சிருக்கலாம். அப்படி எரியல ஹனுமார்னு. ஏன் எரியல தெரியுமோ? முதல்ல கொடுத்துருந்தாரு. ஏன்னா இந்த மோதிரத்தை நமக்கு என்ன தோணும்? ஸ்தூலமா இத்தனை கவலை இத்தனை கேள்விக்கெல்லாம் இடம் இருக்காதுன்னு நினைப்பாள். முதல்ல இந்த ராமநாமாங்கிதமான மோதிரத்தை ஹனுமார் கொண்டு போய் கொடுத்திருந்தா தேவி என்ன நினைப்பாள்? சன்னியாசியான ராவணனுக்கு இந்த புது மோதிரம் அடிக்க தெரியாது, இப்ப எத்தனையோ போய் புது நோட்டை வச்சுக்கிறான். அப்படி இருக்கிற போய் இந்த புது மோதிரம் ராமான்னு பண்ண தெரியாதா என்னன்னு சமுத்திரத்துல எரிஞ்சிருப்பாள். நல்ல மோதிரம் சமுத்திரத்துக்கு போயிருக்கும். அவன் உள்ளே இருக்கிற சோகம், சந்தேகம், பயம் இத்தனையும் போக்குறது மோதிரம் போக்காது, அது ராமச்சரித்திரம் தான் போக்கும். ராமாயணத்தை சொல்லி அதை உள்ள இருக்கிற கவலைகளை எல்லாத்தையும் நீக்கி கடைசியில எல்லாம் போனதுக்கு அப்புறம், வியாதி போனதுக்கு அப்புறம் ரத்தவர்த்திக்கு மருந்து கொடுக்கிற டாக்டர் அது மாதிரி அங்குலிகத்தை எடுத்து கொடுத்தாள். தேவி எடுத்து மாறுபோடு மாறுபானன் என்றாள். பர்த்தார நிவசம் பிராப்தா பரம சந்தோஷப்பட்டாளாம் தேவி. ராமனே வந்துட்டான் நினைச்சாளாம். இதுக்கு ஒரு கதை 2 நிமிஷத்துல சொல்லி மங்களமா சுஸ்தி பிரதாபியா சொல்லி போனேன். எல்லாரும் பேசா இந்த இடத்துல உபயோகப்படுத்திங்கன்னு சொன்னாலும் ராமாயணம் நடத்துறதுக்கு. அப்படி நல்ல ஹிருதயம் உள்ளவாள். பகவானே எல்லாரும் நம்பியிருக்காள். நம்ம தேசத்துல ஈஸ்வரன் நம்பாதவாளே இல்லை. ஈஸ்வரன் நம்பினவாள் நின்னத்தான் இருக்காள். நன்னா இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமோ? மனசு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் ரொம்ப நன்னா இருக்கான்னு அர்த்தம். அதைத்தான் எல்லாரும் தெரிவிக்கணும். அவன் உண்மையாவது வெளியில பார்த்து ஒருத்தரை மோகிக்கப்படாது. மனசு சாந்தமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, அது ஈஸ்வர பிரசாதத்தால் தான் கிடைக்கும். இந்த சின்ன கதை ஒன்று பெரியவா சொல்ற வழக்கம். அதை நான் சுந்தரகாண்ட புஸ்தகத்துல கூட எழுதியிருக்கேன். அதை எல்லாரும் அந்த கதையை நான் இப்ப சொல்லி போறேன். நேரவே ராமன் வந்ததா தேவிக்கு என்னமா தோணிச்சுதான், கல்யாணமாயி சீதை ராமனோட கூட அயோத்தியில சுகமா வாழற நாள்ல ஒரு தினம் மத்தியானம் போதனம் பண்ணிவிட்டு ராமனோட கூட அந்தப்புறத்துல வந்து வெத்தலை மடிச்சு கொடுத்தாலாம் சீதை ராமனுக்கு. தாம்பூலம் ரொம்ப அழகா மடிச்சு கொடுக்கலாம். நம்ம அந்த அழகா தாம்பூலத்தை இந்த கிச்சு அந்த சுண்ணாம்பு இல்லாம தடவை அவளை பார்த்த உடனே பிரம்மச்சாரி மோகன் வெத்தலை போடுறேன் பண்ணேன். அப்படி தோணுது. இந்த வெத்தலை போடாதவங்க கூட போடுவோம். ஏகாதசி கூட போட்டுருவோம். நாளைக்கு ஏகாதசின்னு நம்ம ரொம்ப பேர் போட்டு பண்ண வெத்தலை நாளைக்கு தான் வியாபாரம் நல்லா ஆகும். ஏகாதசி அன்னைக்கு பகவான பஜிக்கிறதுக்காக தான் உபவாசங்கள்லாம் நாமா பண்ணணும். பகவத் சந்தி நமஸ்காரம் பண்ணணும். நல்ல சரித்திரங்களை படிக்கணும். இன்னைக்கு ஆனந்தாண்டபுரத்திலிருந்து சுப்புயர்னு ஒரு பிரபு வந்திருக்கா. சம்ஸ்கிருதத்துல நல்ல ஞானம். அவ சொல்ற ராஜாஜி ராமாயணத்தை நீங்க படிக்கணும். என்ன சொல்றாரு? நான் படிச்சேன் என்ன ஆனந்தத்தை சொல்லுவேன். இன்னைக்கு வந்து மத்தியானம் நான் சொல்ல சொன்னேன். அவரை படிச்சுட்டு வந்து சொன்னார். நான் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அப்புறம் நான் படிச்சு கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன்னு அப்புறம் சொன்னேன். அவர் இருக்கிற ஆனந்தம் மூக்க வெளியில வரணும். வந்திருக்காரு அவளும். அவன் பெரிய பிரபு நல்லா தர்க்கங்கள் எல்லாம் வச்சிருக்கா. பெரிய வித்வானம் கொண்டு வச்சுட்டு அங்க அத்வை சபையா தான் வந்திருக்க. வந்தவா என்னவா எழுதிருக்கா தெரியுமா ராமாயணம்? பிரமாதமா சொன்னால் 15 நிமிஷம் மூக்க எல்லாத்தையும் கேட்டு வந்துட்டு நான் வாசி சொல்லி கேட்டிருக்கேன். நல்லா இருக்குன்னு அப்புறம் சொன்னீங்கன்னா அவ சொல்றத நாம் கருத்து எடுப்புறேன். அவன் சந்தோஷத்தை சொல்லட்டும்னு விட்டேன். அப்படி அது ராமச்சரித்திரம் பிடிச்சி இருக்கும். அது